சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு கடந்த 7/12/2025 அன்று தேரையர் பெருமானால் மதுரை சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். வணக்கம். சிவபுராணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பக்தி பாடல். ஆனா அதோட உண்மையான பொருள் என்னன்னு நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோமா? ஒரு பிரபலமான வரியில ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல சிவபுராணத்துல வர்ற ரொம்ப முக்கியமான நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு வரியை எடுத்துக்குவோம். இந்த வரி சும்மா வார்த்தைகள் கிடையாதுங்க, இது ஒரு கட்டளை மாதிரி. அதாவது இந்த பாடலை பாடுறவங்க அதோட பொருளை உணரணும் அப்படின்னு இது சொல்லுது. பல 100 வருஷமா இதோட அர்த்தம் அந்த பாட்டுல இருக்கிற வார்த்தைகளை அறிவை வச்சு புரிஞ்சிக்கிறத தான் நம்பப்பட்டுச்சு. ஆமா, பல வருஷங்களா இந்த வரியோட விளக்கம் ரொம்ப நேரடியா தான் இருந்துச்சு. இங்க பொருள் அப்படிங்கிறது அந்த பாட்டோட நேரடியான அர்த்தத்தை தான் குறிக்குதுன்னு நினைச்சாங்க. அதாவது பொருளை உணர்வது அப்படின்னா அந்த பாட்டுல வர்ற கதைகள், அதுல இருக்கிற தத்துவங்கள், இதையெல்லாம் நம்ம அறிவை பயன்படுத்தி புரிஞ்சுக்கிறது தான் ஒரு பொதுவான கருத்து இருந்துச்சு. இதனால ஆன்மீக பாதையில போகணும்னா அந்த பாடலோட செய்திய நல்லா படிச்சு அறிவால புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது தான் இதோட அடிப்படையா இருந்துச்சு. இது முழுக்க ஒரு அறிவு சார்ந்த தேடல். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த பொருள் அப்படிங்கிறது வார்த்தைகளை பத்தினதே இல்லைன்னா, இங்கதாங்க நாம பார்க்க போற இந்த ஆய்வு ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு புரட்சிகரமான விளக்கத்தை முன்வைக்குது. இது நாம சிவபுராணத்தை பார்க்கிற விதத்தையே மாத்த போகுது. சரி வாங்க, இந்த புது விளக்கத்தோட மைய கருத்து என்னன்னு பார்க்கலாம். இது உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். இந்த முழு புதிரிக்கான திறவுகோள் ஒரே ஒரு எண்ணில் அடங்கியிருக்கு, அதுதான் 9. ஆமாங்க, நிமிடங்கள். இந்த ஆய்வோட கருத்துப்படி சிவபுராணத்தோட உண்மையான பொருள் அதோட வார்த்தைகள்ல இல்ல, அதை பாடுறதுக்கு எடுத்துக்க வேண்டிய நேரத்துல இருக்கு. அதாவது சரியா 9 நிமிஷங்கள். இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம என்ன அறிவால புரிஞ்சுக்கிறோங்கிறதுல சாரம் இல்ல. அதுக்கு பதிலா சரியா அந்த 9 நிமிஷம் நாம அந்த பாடலை முழு மனசோட உச்சரிக்கிறோமே, அந்த அனுபவத்துல தான் உண்மையான பொருள் இருக்கு. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 9 நிமிட விதி சிவபுராணத்துக்கு மட்டும் கிடையாதான். இந்த ஆய்வு இதை இன்னும் விரிவா சொல்லுது. சைவ சமயத்தோட அத்தனை புனித நூல்களையும் உள்ளடக்கிய 12 திருமுறைகள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற எல்லா பாடல்களையும் பாடுறதுக்கான ஒரு அடிப்படை விதியாவே இந்த 9 நிமிட நேரத்தை குறிப்பிடுறாங்க. இது வெறும் தியரி மட்டும் இல்ல, இது ஒரு தெளிவான பயிற்சி முறை. முதல்ல 12 திருமுறைகள்ல இருந்து ஏதாவது ஒரு பாடலை எடுத்துக்கணும். அடுத்து அதை 9 நிமிஷத்துக்கு மேல பாடணும். ஒருவேளை பாட்டு சின்னதா இருந்தா அதை இழுத்து நீட்டி எப்படியாவது அந்த 9 நிமிஷத்துக்கு கொண்டு வரணும். சிவபுராணத்தை படிக்கும்பொழுது கையை தட்டிக்கொண்டே படிக்க வேண்டும். இவ்வாறு படிப்பதினால் நாம் படிக்கும்போது எழக்கூடிய ஒலி அலை அதிர்வுகள் கையசைவினால் இரத்த ஓட்டம் அதிகமாகி இரத்தத்தில் ஒலி அதிர்வலைகள் கலந்து மூளைக்குச் செல்கிறது. இதனால் நமது மூளையின் செயல்பாடுகள் சிறந்து விளங்கும். நவ கிரகங்களை வெல்வதற்கு மந்திரங்கள் கூறுவதாக இருந்தாலும் சரி, பதிகங்கள் படிப்பதாக இருந்தாலும் சரி, குறைந்தது 9 நிமிடங்களுக்கு குறையாமல் படித்தால் கிரகங்களை வெல்லும் ஆற்றல் கிடைக்கும் என்பது சித்தர்கள் வாக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.